Hey guys, welcome back. எனக்கு நம்ம இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராகேஷ் அண்ட் ஜெனி சேனல்ல இருந்து ஒரு வீடியோ ரியாக்ஷன் நோ ஓவர் ஆக்ஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க குக் வித் கோமாளி. ஸோ நான் கூட அந்த குக் வித் கோமாளி எபிசோட் ஸ்டார்ட் பண்ண டைம் இவர் ஒரு வீடியோ போட்ட நேரம் ஒரு வீடியோ தான் அதை பற்றி ஒரு வீடியோ போடுறாருன்னு நினச்சேன். பார்த்தா இவர் பிக் பாஸ் மாதிரி வீக்லி அதை ரிவ்யூ பண்ணுறாரு. சரி, குக் வித் கோமாளி எல்லாம் ஃபன் ஷோ ஒரு காலத்தில், எப்போ ஒரு சீசன் 3 வரைக்கும். அதுக்கப்புறம் அதுவும் பிக் பாஸ் மாதிரி ரிவ்யூ போடுற ஷோவாக ஆயிடுச்சு. அதுவும் ரிவ்யூ எப்படி எனக்கு சூப்பராக பண்ணாங்கல்ல அப்படின்னு சொல்ல முடியாது, என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கன்ற அளவுக்கு தான் நடக்குது. ஸோ இந்த வாரம் என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வாரம் ஒரே நல்ல விஷயம் என்னென்னா பொறுத்து பார்த்தாங்க, நம்மளே கெத்தாக பண்ணிடுவோம்டா அப்படின்னு பார்த்தாங்க. 3 வாரத்துக்கு மேலே அடி தாங்க முடியலை, கடி தாங்க முடியலை, குறைசி எழுத்து வந்துட்டாங்க. ஸோ ஒன்றும் சொல்லலை, திடுப்புன்னு ப்ரோமோவில் குறைசியை காட்டிட்டாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கே ஒரு சில பேருக்கு அது சர்ப்ரைஸ் தான். ஸோ குறைசி வந்தார், அந்த 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 இவ்வளோ நாள் மிஸ் ஆச்சு இல்லை, அது கொஞ்சம் அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டாரு. ஸோ அடுத்தடுத்த வாரங்களில் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். யூஸ்வலாக இத்தனை வாரத்தில் ஒரு எலிமினேஷனாவது வந்திருக்கும். மற்ற இதில் இவங்க இருக்கிறவங்களே அனுப்பிவிட்டு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கொஞ்சம் இழுத்து வச்சுருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி வாங்க, இது ஒரு 12 minutes வீடியோ இருந்தாலும் டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. இப்போ நம்ம டிவிக்கே வின் பண்ணிருச்சு. இப்போ 2026 ஓட சிஎம் நம்ம தளபதி விஜய், சீஃப் மினிஸ்டர் மேன். கேன் யூ பிலீவ் திஸ்? அப்படியே இதை கேட்கிறப்பவே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. அரை லெவல். ஓகே நிமிஷம் பாபு, இது வந்து டூ டேஸுக்கு வந்த வீடியோ. அதான் ஐயா எக்ஸைட்மெண்ட்ல இருக்காரு. இப்போ நிலவரம் கலவரம்லாம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இன்னைக்கு நிறைய பொலிட்டிக்கல் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு பூரா நம்ம கூடயே டிராவல் பண்றீங்க. ஏன்னா இது வந்து அவர் அந்த எக்ஸைட்மெண்ட்ல பேசுறாரு. நீங்க உடனே எல்லாம் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சான்னு நினைக்காதீங்க. டிராமா இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. அவ தான் கட் பண்ணிட்டு தொடரும்னு போட்டாலேங்கிற மாதிரி தொடரும்னு போட்டு கம்மா வச்சு இழுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ என்ன ஏதுங்கிறத பார்ப்போம். கட்சி ஜெயிச்சாலும் சரி, உன் தலைவனை நான் ஜெயிக்க விட மாட்டேன். சரி, இத பத்தின டீடைல்டு வீடியோ அடுத்து உங்களுக்கு வரும். அது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அப்ப நமக்கு இன்னைக்கு புதுசு எபிசோட்ல நம்ம சேட்ஸ் அன்பா வரவேற்கலாம். புரியல அவர்தான் சொல்லுங்க. நம்மளும் 3 வாரமா இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். பட் எல்லா வீடியோலயும் புளியார் சொல்லி போடுற ஃபர்ஸ்ட் பீஸ் நம்ம ஜோயா தான். ஆரம்பத்துல இந்த அம்மா பண்றதெல்லாம் பாக்குறப்ப கிரிஞ்சா தான் இருந்துச்சு. ஆனா போக போக பழகிருச்சு. ஜட்ஜஸ் செஷன்ன்றாங்க. டேவிட் ஆயிட்டாரு. இன்னும் பல பேரோட பெயர் ஜோயாவால மாற்றப்பட்டிருக்கு. கூப்பிடுங்க. Let's welcome ராஜி ட்ரேவே. அரபோதே நாளை யாரை எழுப்பி விட்டது. அடுத்து நம்ம ரோஜா மேடமோட கெட்டப்ப பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். நான்லாம் ஆடி போயிட்டேங்க. அம்மா ரொம்ப நேரமா இது சாரியா கோட்டா ஆஃபீஸ் ட்ரெஸ்ஸா கையெல்லாம் தொங்குது. யூஸ்வலாக இந்த மாதிரி கன்ஃபியூஷன் எல்லாம் நமக்கு அப்பப்போ கொடுக்கறது வந்து ரங்கராஜ் பாண்டே, தர்மபுரி மாதராஜா. தர்மபுரி மாதப்பட்டி ரங்கராஜ். அவர் தான் அந்த அருணா கயிறை தொங்க போட்டு வர்றது அப்படி இப்படின்னு நிறைய வித்தியாசமான இதெல்லாம் பண்ணுவார். இப்போ அந்த வந்து தம்பி அந்த வேலையை நீ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ரோசா மேடம் வந்திருக்காங்க. நல்லா தான் இருந்தது அவங்க ட்ரெஸ்ஸு. இப்ப நிறைய பேர் அவங்க 90s ஹீரோயின்னு சொல்லலாம், ஆன்டின்னு சொல்லலாம், வயசாயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். ஆனா ஒன்ஸ் அப்பான் அ டைம் என்ன மாதிரி எத்தனை பேர் அவங்களோட ஃபேன், ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷினாலாம் இருந்திருக்காங்க தெரியுமா? அப்பேற்பட்ட ஒருத்தங்களுக்கு சரோஜா தேவியோட சித்தி கண்ணாடி எல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டு விட்டு கையோட கோட் சூட் மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு விட்டது மட்டும் இல்லாம அந்த கோட் சூட்டுக்கு மேல ஒரு ஷாலை போட்டாங்க பாருங்க. அதெல்லாம் பாக்குறப்போ உங்களுக்கு வயசே ஆனாலும், உங்களுக்கு வயசுக்கு வந்த ஒரு பொண்ணே இருந்தாலும், நயன்தாரால ஆரம்பிச்சு கிருத்தி ஷெட்டியே வந்தாலும் உங்களை மறக்க முடியுமா? இருந்தாலும் எங்க ரோஜா மேடம் போட்ட Dress அப்படின்னு சொல்லி இந்த Dress எடுத்துட்டு வந்து இன்ஸ்டாகிராம்ல ஏஐ வச்சு ஒரு வீடியோவை போட்டு ப்ரமோஷன் மட்டும் பண்ணோன்னு வச்சுங்க. எங்க ரோஜா போட்ட Dressன்னு சொல்லி அந்த Dress வாங்கி தன்னோட பொண்டாட்டிக்கு போட்டு விட்டு அழகு பார்க்குற நிறைய அங்கிள் இன்னமும் நம்ம லிஸ்ட்ல இருக்க தான் செய்யறாங்க மேடம். நம்ம சரோஜா தேவி பயன்படுத்திய சோப்பு டப்பா. அதனால இந்த மாதிரி வெரைட்டியான Dress எல்லாம் போட்டு அழகழகா சிரிக்கிறதை எப்பவும் விட்டுறாதீங்க.
அப்புறம் இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் குக் வித் கோமாளியோட ரெகுலர் வியூவர்ஸ் இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கான பெரிய வருத்தம் குறைஷி ஒண்ணுதான் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு, அவரையும் தூக்கிட்டீங்களா, இதுக்கப்புறம் இந்த ஷோ உருப்புட்ட மாதிரி தான் அப்படின்னு சொல்லி வைத்தறிச்சல கொட்டிட்டு இருந்தாங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்காகவே நான் வர்றேன் அப்படின்னு குறைஷி ஒரு என்ட்ரியை கொடுத்தாரு. அந்த என்ட்ரினா இப்படி இருக்கணுங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இவ்வளோ நாள் எல்லாரும் மாதம்பட்டி ரங்கராஜ கலாய்ச்சாங்க, இவரும் கலாய்ச்சாரு போன சீசன் எல்லாம். இவர் திருப்பி வந்திருக்காருல்ல, எல்லாரும் பண்ற மாதிரி பண்ணக்கூடாதுல்ல, ஒரு படி மேலே போயிடும், அடிச்சிருவோம் அப்படின்ட்டு மாதம்பட்டிக்கு ஒரு அடி. மாதம்பட்டியை கேட்குறாரு, என்னடா ஒரு ஜட்ஜுன்னு கூட பார்க்காம அடிக்கிற, அடிக்காம ஒரு அடியோட நிப்பாட்டிட்டாருன்னு கவலையா இருக்கு எனக்கெல்லாம். ஒரு 4-5 அடி அடிச்சிருக்க வேணாமா, இருந்தாலும் ஜட்ஜ் இல்லை. இப்ப என்னதான் கோமாளிஸ்லாம் இவரை பார்த்து சர்ப்ரைஸ் ஆனாலும் சந்தோஷப்பட்டாலும் ஃபர்ஸ்ட் இவரை சூஸ் பண்ண பேர் யாருன்னா நம்ம ஆமாவா அங்கிள் அண்ட் ஆன்டி. சோ ஃபர்ஸ்ட் கோமாளியா இவர் தான் உள்ள வந்தாரு. வந்த உடனே மாதம்பட்டி ரங்கராஜ் பார்த்துட்டு ரொம்ப குஷி ஆயிட்டாரு. எனக்கு இது வரைக்கும் வந்த எபிசோட்லயே இந்த எபிசோட்ல சுனிதா வந்ததுதான்ப்பா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னதான் நம்ம சுனிதாவை திட்டினாலும் இந்த எபிசோட பார்த்ததுக்கு அப்புறம் ச்சே இவங்களையா நம்ம கலாய்ச்சோம் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னு கேக்குறீங்களா? ஆமா, மேக்கப்பே போடலனாலும் எவ்வளவு அழகா இருக்காங்க பாத்தீங்கன்னா. நம்ம அக்கா உள்ள வந்துச்சு அப்படின்னா கையோடவே ஒரு டபுள் மீனிங் டயலாக்கையும் தூக்கிட்டு வந்துரும்ல. அதுக்கேற்ற மாதிரி இந்த தடவை வந்த உடனே கையில இருக்க எதையோ தூக்கி மஞ்சுநாதன் மேல போட்டுச்சு. அது நேரா போய் அவரோட நெஞ்சில பட்டுச்சு. இப்ப இந்த நெஞ்சு அப்படின்ற வார்த்தையை வச்சு என்னென்ன பண்ணுவாங்கன்றது உங்களுக்கு சொல்லவா வேணும்? நெஞ்சில இந்த உங்க நெஞ்சில வச்சு வாய் மட்டும்தான் அவனது, வார்த்தையெல்லாம் என்னது? இப்போ இந்த கோமாளி யார் வரப்போறாங்கன்றதை சூஸ் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சிருந்தாங்க. அதாவது இந்த வீக் எபிசோடுக்கு காதல் கிச்சன் அப்படின்னு பேர் வச்சு புருஷன் பொண்டாட்டில புருஷன் பொண்டாட்டிக்கோ பொண்டாட்டி புருஷனுக்கோ ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்க ஆசைப்பட்ட ஒரு கிஃப்ட்டை பேக் பண்ணி ஒரு பொட்டியில போட்டு கிஃப்ட் ராப் பண்ணி வச்சிருப்பாங்க. அதே கலர் கிஃப்ட்டை கோமாளி அங்க வச்சு நிப்பாரு. சோ இத ரெண்டுத்தையும் மேட்ச் பண்றவங்க கோமாளியா வருவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் இந்த 2 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அதுல அந்த அம்மாவை சர்ப்ரைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த அப்பா தன் மனைவியின் அப்பா அம்மா அவங்க எல்லாரும் ஒன்னா இருக்க மாதிரி ஒரு போட்டோ ஃப்ரேம் போட்டு கிஃப்ட் ராப் பண்ணி கொடுத்துட்டாரு. அதை பார்த்த உடனே அந்த அம்மா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நீங்க பார்த்தாலும் அழுதுருப்பீங்க. பட் இதை நம்ம எல்லாருமே எமோஷனலா தானே பாக்குறோம். ஆனா நம்ம ப்ரோமோ எடிட்டர்ஸ் கிடைச்சிருச்சா, ப்ரோமோக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சிருச்சா அப்படின்ற மாதிரி தான் பாப்பாங்க. வாங்குற சம்பளத்துக்கு நாமளும் கொஞ்சம் வேலை செய்யணும்ன்றதுக்காக சரி அவங்க எப்படி வேணா பார்த்துட்டு போட்டோம். இந்த மாதிரியே ஒவ்வொரு கப்பலும் டிஃபரெண்டா சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த வகையில் இந்த ஹாட் பேர் இருக்காங்களே அனிருத் அண்ட் சம்யுக்தா, நிறுத்து அது என்ன ஹாட் பேர் அப்படின்னு கேக்குறீங்க. நம்ம இவர் யாரு கானா வினோத், அவர் வந்து வைஃபுக்கு ஒரு என்ன செயினா இல்ல மோதிரம் ஏதோ கோல்டுல ஏதோ ஒன்று போட்டாரு. தனுஷ் கேட்குற மாதிரி தான் கேட்கணும். ஏன் நாங்கள்லாம் பாய்ஸ் கார்டுல வீடு வாங்கக்கூடாதா, நாங்கள்லாம் செயின் போடக்கூடாதா? உடனே என்ன தெரியுமா கமெண்ட் வருது கோமல் சைட்ல இருந்து, பிக் பாஸ் பேமெண்ட் வந்துருச்சு போல. என்னடா அது, அவ்வளவுக்கா இதா இருப்பாங்க? எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ இவர் இருக்காருல்ல நம்ம இந்த இவர் அனிருத், அவர் ஒரு 30,000 ரூபாய்க்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தாரு. உடனே ஐயா அவருக்கு கிரிக்கெட்டில் ஏதோ வந்துருச்சு போல இருக்கு, கிரிக்கெட்டில் சம்பளம் வந்துருச்சு போல இருக்குன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்கல்ல. அது ஒரு ஒரு உள்ள ஒரு இது இருக்கு, அது அவங்க வேணும்னு சொல்லலை, அது தானா வருது. எனக்கு அதை பார்க்கும்போது ஒன்றும் பேசாமல் இருங்க, இல்லைன்னா வேற ஏதாவது பேசுங்க. பேசவும் வேணும், நான் நகைச்சுவையும் பண்றேன் பார் அப்படின்ட்டு பிக் பாஸ் பேமெண்ட் வந்துருச்சு போல இருக்கு. அவங்க நகைச்சுவைன்ற பேர்ல அந்த மாதிரி தான் பண்றாங்க. அது ஒரு மாதிரி இருக்கு. இப்போ இவங்களோட என்னன்னா இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட் எல்லாம் மற்றவங்க தான் கொடுக்கணும். கானா வினோத் எல்லாம் வந்து ஏதாவது போட்டோ, ஏதாவது ஒரு பூ பிரியாணி போட்டலாம், அப்படியே இருக்கணுமா? நாங்கெல்லாம் செயின் கிஃப்ட் கொடுக்க கூடாதா? அதுக்கு உடனே ஒரு கதையை தூக்கிட்டு வந்துருவாங்க. அதாவது பரவாயில்ல அவர் செயின் வாங்கி கொடுத்தாரு. இவங்க ஹைஃபை கப்புள் இல்லையா, அந்த பிக்கிள் பேட்டா ஒரு பிக்கிள் பேட்டு வாங்கி கொடுத்தாங்க. சரி அவங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்டு போல இருக்கு அப்படின்னோடனே அவர் இது எவ்வளோ கெஸ் பண்ணுங்க எல்லாரும் 250 300 ஒருத்தர் மட்டும் சும்மா நகைச்சு வைக்காங்க. ஒரு 30,000 இருக்குமான்றோடனே 30,000மா பிக்கிள் பேட்டுக்கா? அப்படி அந்த பேட்டில் என்ன பண்ணுவீங்க? போலை தட்டுவீங்க, அதை 500 ரூபா பேட்டும் பண்ணும்ல. இல்ல 30,000 ரூபா பேட்டில் பட்டாதான் அது பிக்கிள் பால். இப்படி ஒரு விளையாட்டு இருக்கிறதே எனக்கு தெரியாம இருந்தது. பெட்டோட ரேட்டு கேட்டதுக்கு அப்புறம் தெரியாமலே இருக்கட்டும்,
அப்படின்னு ஆசைப்பட்டேன் நான். சரிங்களா? அது ஒண்ணும் இல்லைங்க, எப்பவுமே ஹாட்டா பேசிக்கிட்டு ஹாட்டாவே நடந்துப்பாங்க ஷோல. அதுதான் ஹாட் பேர்னு சொன்னேன். கண்ணாடி மாதிரி இருக்க நம்ம உறவுல சின்னதா ஒரு விரிசல் கூட விழக்கூடாது. சின்னதா இந்த அனிருத்ன்றவரு தன் மனைவியான சம்யுக்தாவை சர்ப்ரைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் ராப் பண்ணி வச்சிருந்தாருங்க. அது என்னன்னு ஆர்வமா பார்த்துட்டு இருந்தா பிக்கில் பால் பேட். ஆட மானங்கட்ட ஈத்ர பயல நீலாம் பெரிய மனுஷனாடா பேப் பயல. மத்த பேர்லாம் தன்னோட பொண்டாட்டிக்கு செயின் வாங்கி கொடுக்கறது, இல்ல பொண்டாட்டி புருஷனை அப்படியே வரைஞ்சு வச்சு எமோஷனலான வேர்ட் எல்லாம் கொட்டி லவ் ஷேர் பண்றது, இந்த மாதிரி வெரைட்டியா புருஷன் பொண்டாட்டியை இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த பயவுல பொண்டாட்டியை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு பிக்கில் பால் பேட் வாங்கி கொடுத்துருக்குது. சரி, அதுல ஏதோ ஒரு எமோஷன் இருக்கு போல இருக்கு. தெய்வீக காதலியா? சோ நம்ம எதுவும் ஜட்ஜ் பண்ண வேணாம். அவங்க பொண்டாட்டி ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு போல. என்ன இது வேற பேப்பரா இருக்கு? லவ் லெட்டர் நினைச்சேன், ஏதாச்சும் எழுதி கொடு. அசிங்கமா எழுதறேன். இது கூட பரவாயில்ல, அங்க இருக்க நிறைய பேர் அந்த கவரை கழட்டுறதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டாங்க அது பிக்கில் பால் பேட் அப்படின்ட்டு. ஆனா நம்ம ஜோயா இது என்னது கார் சாவியாங்குது. அதாங்க கேட்டுச்சு ஒரு கேள்வி பாருங்க, இது என்ன கார் கீயான்னு. கீயா இவ்வளவு பெருசுன்னா கார் உங்க வீட்டு சைஸுக்கு இருக்குமா? ஏங்க உங்களுக்கு அறிவு இல்லைன்னு தெரியும், அதுக்கு இவ்வளவா? எந்த உலகத்துக்காவது இவ்வளவு பெரிய கார் கீ இருக்கா? சும்மா யாராவது கார் ஜெயிச்சா அட்டையில செஞ்சு பெருசா கொடுப்பாங்க, அதுன்னு நினைச்சாங்க. இவ்வளவு இருக்கு. எங்க இருந்து சார் கூட்டு வந்தீங்க? ஆமா ஆமா, எல்லாருக்கும் மூளை 1 கிலோ 500 கிராம், எனக்கு மட்டும் 1 கிலோ 400 கிராம். இதுக்கு ஒரு சிலர் முன்னாடி தெரியாத மாதிரி அமைதியா இருந்தாங்கல்ல. ஏமா அந்த மாதிரி நீ அமைதியா இருக்க வேண்டியதானே? எங்க பேசணுமோ அங்க பேசாம எங்க எதை பேசக்கூடாதோ அங்க பேசுது பாத்தீங்களா? எங்க இருந்தியா புடிச்சிங்க இந்த ஆங்கரை? ரூபாய்க்கு 4 கண்ணாடி வாங்கினா அப்படித்தான் இருக்கும். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தோணுது, போன சீசன்லயே இந்த அம்மனியை தூக்கி பிக் பாஸ்ல போட்டிருக்க வேண்டியது ஏதோ ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிடுச்சு. பட் இந்த தடவை ஆங்கரா போட்டிருக்காங்க அப்படின்னா மோஸ்டா சீசன் 10ல இவங்களும் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆங்கரா இவங்களோட டேலண்ட்டை பார்த்துட்டு கண்டிப்பா பிக் பாஸ் கூப்பிடுவாங்க. உங்களை மாதிரி ஒருத்தங்க தாங்க அந்த வீட்டுக்கு தேவை. அப்பதான் அந்த வீடு நல்லா இருக்கும், நாட்டு மக்கள் நல்லா இருப்பாங்க, கண்டென்ட் நல்லா கிடைக்கும்னு கூப்பிட்டு போவாங்க. இந்த பொண்ணு இருக்குல்ல, டீசெண்டா இருக்கு, வாயை மூடிட்டு இருந்துச்சுன்னா அந்த பொண்ணுக்கு உள்ள பல சரக்கு இருக்கு போல இருக்கு, பல விஷயம் மைண்டில் நிறைய விஷயம் தெரியும் போல இருக்குன்னு நம்ம நினைப்போம். வாயை திறந்தாங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டாக நினைப்போம். சரி நான் வாயை மூடிட்டு இருக்கேன் அப்படின்னா சரி வாயை மூட்டு இப்படி இருந்தா ஓகே, ஒரு ஒரு டீசெண்டான ஏதோ நிறைய விஷயம் தெரிஞ்ச பொண்ணு மாதிரி இருக்குன்னு தெரியும். ஆனால் இந்த பொண்ணு வாயை மூடிக்கிட்டும் செய்கிற சில ஆக்ஷன்ஸை பார்த்தா நமக்கு அப்பையும் யாருங்க நீங்க அப்படின்னு தோணும். அழகா ஒரு ட்ரெஸ் தச்சு கொடுத்துருக்காங்க சார், சோப்பு கலர்ல ஒரு மேல ஒரு கோட் மாதிரி, அது கீழே வரைக்கும் போகுது. நமக்கு பேச எதுவும் இல்லைன்னா என்ன பண்ணணும்? இல்ல கமல் சார் மாதிரி அப்படி இருக்கு. மாக்காப்பா ஏதாவது பேசுனா மாக்காப்பா வாயை பார்க்கலாம், ஜட்ஜஸ் ஏதாவது பேசுனா ஜட்ஜஸ் வாயை பார்க்கலாம். டேஸ்டிங் வந்தா மட்டும்தான் அந்த பொண்ணுக்கு வேலை இருக்கு. மற்றபடி அந்த பொண்ணு சும்மா இருக்கும்போது கையை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேங்குது. என்ன தெரியுமா பண்ணுது? தெய்வ திருமால் விக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த தொங்கும் இல்ல கோட்டு, அது ரெண்டையும் நல்லா கீழே இருந்து அள்ளி அக்களுக்குள்ள வச்சுக்கிட்டு அப்பயும் வாய் பார்க்குது. ஏன் சும்மா நிக்க மாட்டியா? எத்தனை கேமரா ஒன்ன படம் பிடிக்குது, ஒரு ஷோவின் ஆங்கர்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க, லுங்கி கட்டுற மாதிரி அங்க இருந்து அதை எடுத்து அக்கில வச்சுக்கிட்டு ஏன் அன்கம்ஃபர்டபுளா இருந்தா வேற ட்ரெஸ் கேட்க வேண்டியதுதானே? நான் ஒரு 2 இடத்துல அதை பார்த்துட்டு நான் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணல, அம்மா தான் காட்டுறாங்க இங்க பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. ரீவைண்ட் பண்ணி போய் பார்த்தா ஆமா ஏன் பண்றீங்க, அது ஒரு வித்தியாசமா தெரியுது. எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. என்ன இடம் சார் இது? நரகம். அடுத்தபடியா கில்லி படத்துல வர்ற பிரகாஷ் ராஜ் கெட்டப்ல வந்தாரு. அவர் பேர் என்ன? மறந்துட்டியா? விக்கி சிவா. விக்கி சிவா வந்துட்டு நான் பிரகாஷ் ராஜ் தான் அப்படின்னு காமிக்கணும்ன்றதுக்காக கழுத்துல துண்டு போட்டாரு. ஓகே, பட் அதையும் யாரும் கண்டுபிடிக்கல அப்படின்னா என்ன பண்றது அப்படின்ட்டு அவரே கழுத்துல இருக்க துண்டை புடிச்சு இழுத்துக்கிட்டு இங்க எங்கேயும் ஓட ஆரம்பிச்சிட்டாரு. சாக்கடை சாக்கடை நினைச்சு. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? சத்தியமா 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னையே நான் பார்த்த மாதிரி இருக்கு. அப்படின்னு கத்திக்கிட்டு நம்ம அடாவடியான் சார் வந்தார். யாரவங்க? நயன்தாரா? யாரு? நிஷா. நிஷாவுக்கு நிஷா அதை அக்செப்ட் பண்ற வரைக்கும் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. பிரகாஷ் ராஜ் மாதிரி துண்டை எடுத்துட்டு போனவர் அப்படியே நிஷா மேல போய் விழுந்தாரு. என்னன்னு கேட்டா நான் தான் கில்லி பிரகாஷ் ராஜ், அப்படியே போய் சாக்கடையில விழுந்தேன். அது நிஷா சிரிக்குது. அப்ப நிஷா சிரிக்கும் போது அப்ப
சம்மந்தப்பட்டவங்களே சிரிக்கிறாங்க, சரி வாங்க நம்மளும் சிரிப்பவங்களும் சிரிக்க வேண்டியதுதான். அப்புறம் இவங்க ஒன்று வச்சுருக்காங்க சார், இங்கேயும் சரி அது அந்த டாப் குக் டூப் குக்லேயும் சரி, இவங்க அதை ஒரு டெம்ப்ளேட்டாகவே பண்ணுறாங்க. யாராவது ஒருத்தரை ப்ரொமோட் பண்ணணும், அப்போ தான் அடுத்த சீசனுக்கு அவங்க ஒரு மெயின் கோமாளியாக வருவாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா. ஏன்னா போன சீசன்லாம் புகழுக்கு இது பண்ணிட்டு இருந்தாங்க, மோனிஷாக்கு பண்ணினாங்க டாப் குக் டூப் குக்கில். ஏதாவது ஒரு சீரியஸான ரோலுக்கு அவங்களுக்கு அந்த கெட்டப்பை கொடுத்து வர வைக்கிறது. வர வச்சதுக்கப்புறம் எல்லோரும் நகைச்சுவையாக பண்ணிட்டு போவாங்க, அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணி நீங்கள் அந்த படத்தில் வர்றதை சீரியஸாக பண்ணுங்கன்னு சொல்லி, யாரும் கேட்கல பண்ண சொல்லி, நீங்கள் பண்ணுங்க சார் அப்படின்னு பண்ண வச்சு, பேக்ரவுண்டில் ஒரு நமக்கு அழுக வராது, அழுக வர வைக்கிறதுக்கு சோக பிஜிஎம் ஒன்று போட்டு இவர் நடிக்கும்போது எல்லாருக்கும் ஒரு ரியாக்ஷன் கட்டு. இங்கே ஜட்ஜஸுக்கு ஒன்று, யாரோட கண்ணு கலங்கியிருக்கோ அவங்களுக்கு ஒரு ஜூம் அப்படின்னு இவர் நடித்து முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் போய் சூப்பராக பின்னிட்டடா அப்படின்னு கை கொடுத்து நம்மளை நம்ப வைக்கிறது, இவர் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மர்னு. அவர் எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மராகவே இருக்கட்டும், இதில் அவர் கோமாளித்தனம் தானே பண்ண வந்திருக்காரு, அதை பண்ண வைங்க. உங்கள் மனசில் அவரோட எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மருங்கிறத ஏற்றுனா தான் அடுத்த சீசனுக்கு எங்களுக்கு ஆள் கிடைக்காட்டியும் இவரை நீங்கள் மெயினாக நினைப்பீங்க. இவரை குரேஷிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் கொண்டு வந்தது, அது ஒர்க் ஆகலை. இந்த சீசனுக்கு குரேஷியை கூப்பிட்டாங்க, அடுத்த சீசனுக்கு இவரை தான் மெயின் ஆக்கணும். ஸோ அதில் குரேஷியை வச்சுக்கிட்டு இப்போ இவரை ட்ரெயின் பண்ணுறாங்க, நம்ம மைண்டுக்கு ட்ரெயின் பண்ணுறாங்க. இப்போ அடுத்த சீசனில் இவர் தான் குரேஷின்னு நம்ம நம்பிடுவோம். கமல் கெட்டப்பல வந்து சீரியஸா ஏதாவது காமெடி பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தா சீரியஸ் ரோல்ல இறங்கி எல்லாரையும் கண்கலங்க வச்சிட்டாரு. அது எவ்வளவு சீரியஸா போயிட்டு இருக்கு, அந்த பைபிளையும் எவ்வளவு சீரியஸா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. பேக்ரவுண்ட்ல இந்த பீஸ் கொடுக்குற ரியாக்ஷனை கொஞ்சம் பாருங்களேன். இவருக்கு மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி பிரகாஷ் ராஜா வந்தவர், இவரு இதுக்கு அப்புறம் வரப்போறவர், நம்ம புகழ் இருக்காருல்ல, அவர் எல்லாருக்கும் இதான் இந்த ரியாக்ஷன் தான் அந்த பொண்ணு கொடுக்குது. ஏன்னா அந்த பொண்ணு எந்த படமும் பார்க்கல, அந்த பொண்ணுக்கு இது புதுசா இருக்கு. ஏதோ விஜய் சொல்றான், யார் அந்த விஜய், புது கோமாளியோ அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம். எந்த படமும் அந்த பொண்ணு பார்க்கல. என்னடா அடுத்த பேரா வந்தாங்க மஞ்சுநாதன் எப்பவுமே மத்த கப்பலை கம்பேர் பண்றப்போ ரொம்ப ஸ்பெஷலா ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்கங்க. அந்த மாதிரி இந்த தடவை தன்னோட புருஷனுக்கு என்ன தெரியுமா கிஃப்ட் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க, அதை பாத்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிருவீங்க. இது வரைக்கும் கிரீட்டிங் கார்டு கொடுத்து பார்த்திருப்பீங்க, ரோஸ் கொடுத்து பார்த்திருப்பீங்க, ஆனா இந்த மாதிரியான ஒரு கிஃப்ட் யாருமே இந்த உலகத்துல கொடுத்து பார்த்திருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட கிஃப்ட் என்னன்னு கேக்குறீங்களா? இந்த கிஃப்ட் எல்லாரும் முன்னாடியும் பிரிச்சிடாதீங்க, உங்களுக்காக தேடி கஷ்டப்பட்டு வாங்கினது, தனியா இருக்கும்போது பாருங்க. அது ஒரு 2 சுத்து. அல்டிமேட் என்ன தெரியுமா, அந்த வெள்ளி அருணாக்கொடி கொடுத்தது மட்டும் இல்லாம ஒருவேளை அந்த அருணாக்கொடி பத்தலனா என்ன பண்றதுன்னு சொல்லி அந்த சிவப்பு கயிறு சேர்த்து கொடுத்தாங்க பாருங்க. அங்க நிக்கிறீங்க அக்கா, வெள்ளி அருணாக்கொடி இது நானே பண்ணது. நிஜமாவா? இதெல்லாம் தெரியுமா உனக்கு? அடுத்தபடியா எஸ்டிஆர் வந்தாரு. அவர் யாருன்னு கேக்குறீங்களா? நீங்களே பாருங்க. எனக்கு இன்னொரு சந்தேகம், லேடிஸ் ஒட்டியானம் போட்டா அழகா இருக்கு, அந்த ஒட்டியானத்தை யாரும் நக்கல் பண்றதும் இல்ல, லேடிஸ் வெக்கப்படுறதும் இல்ல. ஜென்ஸ் அருணாக்கொடி போட்டா மட்டும் அதை நக்கல் பண்றாங்க, ஜென்ஸுக்கு வெக்கம் வருது. இல்ல அதுல ஒரு விஷயம் இருக்கு, ஒட்டியான தொப்பலுக்கு கூட வரும், இது தொப்பலுக்கு அடிக்க இல்ல. அதான் என்னன்னா, இது உள்ள போடுறது அது வெளியே போடுறது. ஒட்டியான மாதிரி ஜென்ஸுக்கு அருணாக்கொடியை வெளியே போட முடியாதா? என்ன சார் இருங்க, தெரியாத கேரக்டர் எடுக்கிறோம்னா நீ ஏதாவது இன்டராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா தலைவர் வந்த உடனே எஸ்டிஆர் மாதிரி பேசுறேன்னு சொல்லிட்டு பல்லு வலி வந்த மாதிரி கடிச்சிட்டு பேசிட்டு இருந்தாரு. அதை பார்த்த உடனே ரோஜாவோட ரியாக்ஷனை கொஞ்சம் நீங்களே பாருங்களேன். மனசுக்குள்ள ரோஜா பூ மாதிரி போங்க, நீங்க ஃபர்ஸ்ட் போங்கன்றாங்க. தோனியோட நீ என்னையே கலாய்க்கிறே நீ இரு, உன்னை புடிச்சு எப்படி கலாய்க்கிறப்பா அப்படின்னு நம்ம ராமர் ரோஜாவை புடிச்சு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாரு. கலாய்க்கலாம் இல்ல, ஒத்த வார்த்தை சொன்னாரு. அந்த ஒத்த வார்த்தையில நம்ம ரோஜா மேடம் கடுப்பாயிட்டாங்க. அது என்ன அந்த ஒத்த வார்த்தைன்னு கேக்குறீங்களா? முத மாதிரி நீங்க இல்லங்கப்பா, அத்தை வந்தல இருந்து பேசாம அத்தை நீ செத்த. எபிசோடுக்கு எபிசோடு இவங்க ஒரு புது கோமாளியா இருக்கிறது வழக்கம். இப்போ வரைக்கும் 10 எபிசோடே முடியல, அதுக்குள்ளே ஒரு 4-5 புது கோமாளிகள்லாம் வந்துட்டு போயிட்டாங்க. அதன்படி இந்த டைம் ஒரு புது கோமாளியா இருக்கிறாங்க. அவங்கள பாக்குறதுக்கு யாரடி நீ மோகினி படத்துல வர்ற சரண்யா மாதிரியே இருந்தாங்க. என்ன பண்ணுவேன், அந்த படம் பார்க்கல வருது.
ஆனா இவங்க இதுக்கு முன்னாடி வந்த நியூ கமர் கோமாளிஸ் மாதிரிலாம் கிடையாது. எப்படியும் அடுத்தடுத்த எபிசோட்ல என்ன கூப்பிட மாட்டீங்க, ஆனா இந்த குக் வித் கோமாளியை நிறைய பேர் பார்ப்பாங்க, அதனால கிடைக்கிற சான்ஸை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் காமெடி பண்றதெல்லாம் ஓரமா தூக்கி வச்சுட்டு பாட்டு மேல பாட்டா பாடிட்டு இருந்தாங்க. இளைய நிலா இசைக்குழு சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு பாப்பா சூப்பர் சிங்கர்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, பாக்குறதுக்கு மட்டும் மங்களகரமா இல்லாம பாடுறதுமே மங்களகரமா பாடுறேன். எல்லாம் சொல்லவே இப்ப மெயின் குக்லாம் இருக்காங்க தெரியுமா, அவங்க எல்லாம் கீழே இருப்பாங்க. அவங்களோட புருஷனோ பொண்டாட்டியோ அவங்க எல்லாம் அசிஸ்டன்ட் குக்ஸ், அவங்க எல்லாம் பால்கனி மேல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இப்ப இந்த மெயின் குக்ஸ் என்ன பண்ணணும், கோமாளியை வச்சுக்கிட்டு வெரைட்டி வெரைட்டியா பேன் கேக்க சுடுறேன் அப்படின்ற பேர்ல அவங்களுக்கு தோன்ற ஷேப்ஸ், பூ, பாம்பு, எரும மாடு, என்ன திட்டுற அப்படின்னு கேட்காதீங்க, அந்த மாதிரி ஏதாவது வெரைட்டி வெரைட்டியா வரையணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுல முக்கியமா தன்னோட புருஷனையோ பொண்டாட்டியோ கண்டிப்பா வரைஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அப்படி என்ன வெரைட்டி வெரைட்டியா வரைஞ்சு வச்சிருக்காங்கன்றத நீங்களே பாருங்க. மூஞ்சி இது ஐயோ சிம்ரன்ஸ், என்னடா இது, என்னம்மா இது? எங்க வீட்டுக்காரர் சார். மக்களே நீங்களே பாத்துக்கோங்க. இதுக்கு மேல அதுல என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு தெரியல. கொசுவத்தி ஸ்டாண்டுப்பா. யாரோட மூஞ்சி இது? இந்த படத்துல இருக்கிறவரை எங்களை பார்த்துக்கீங்க, நல்லா பார்த்து சொல்லுங்க. பணம்னா இவரு யா என்னப்பா அது? அவங்களுடைய துணைவியாருடைய முகம். எவ்வளவு அழகா இருக்கீங்க, எப்படி வரைஞ்சிருக்கீங்க. டேய், அந்த பொண்ணு மேல என்னடா கோவம்? இவ்வளவு அசிங்கமா வரைஞ்சு வச்சிருக்கிற. இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க, எல்லா பேருமே ஷேப்பா வரையறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க போன ஆய் மாதிரியே கலர் கலரா வரைஞ்சு வச்சிருந்தாங்க பாருங்க. என்னது இது? என்னது? எரும மாட்டு சாமி. இல்ல அதிகமான ஷேப்ஸ் எல்லாம் வரைஞ்சு வின் பண்ணது யாருன்னு பார்த்தா நம்ம டிராவிட் அண்ட் அவரோட மனைவி டோலி, சாரி ராஜி. நீங்க கிளம்புங்க அண்ணா, நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். கும்மி அடிச்சிட்டு போயிடாதீங்க. அப்பப்ப அந்த டாலியை வேற கொழுந்தியான்னு சொல்றாங்களா, அதனால கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு யாரு வைப்புன்னு. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் இந்த மார்க்லாம் கொடுக்குறப்ப நம்ம மாதம்பட்டி இருக்காருல்ல, அவர் ஒருத்தங்களுக்கு மார்க் கொடுத்தாரு, எந்த லட்சணத்துல கொடுக்குறாருன்றத நீங்களே பாருங்களேன். நீங்க ஏதோ 12 டிசைன் போட்டுட்டு வந்தீங்க. 10 12 out of 10. இத நான் பார்த்து இவங்க கிட்ட சொல்றேன், இவங்க கவனிக்கல. 12 out of 10ன்னாரு. ஆஹா, ஜட்ஜ்னா இப்படி இல்லங்க இருக்கேனே. உலகி கூட்டி இருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி 10க்கு 12 மார்க்கா. இதுக்கு தான் சொல்றது, ஸ்கூல் டைம்ல மேத்ஸ் சொல்லி கொடுக்குறப்ப மேத்ஸை கவனிக்கணும், அதை விட்டு மாமிஸை கவனிச்சிட்டு இருக்கிறது. கொலீக்ஸ் முன்னாடி கொலாப்ஸ் பண்ணாத. சாரி மாமிஸும் எப்படி செய்யறதுன்னு அப்பவே கவனிச்சிட்டு இருந்தீங்களே, மேத்ஸை கவனிச்சிருக்க வேண்டியதானேன்னு சொல்ல வந்தேன். எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. என்னோட அடுத்த எய்ம் குக் வித் கோமாளி பாக்குறப்போ ஒரு என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதை தாண்டி நம்ம வீடியோ பாக்குறப்போ வேற மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம். गाइस, இதுல மெயினா ஒரு விஷயம் வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒருத்தர் இரிட்டேட் பண்ணிட்டார் அந்த எபிசோட்ல, நம்ம ராமரையா. இதுல வந்து இது வந்து எலிமினேஷன் ரவுண்ட் இல்ல, நீங்க உங்க பாட்டுக்கு ஜாலியா சமைக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அது ஜாலியா சமைக்கிற ரவுண்டு தான். பட் ஸ்டில் ஒருத்தங்க சமைக்கிற டிஷ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. என்னதான் கோமாளியா இருந்தால் உங்க வேலை என்ன, குக்கை டிஸ்டர்ப் பண்ணுங்க. மேக்ஸிமம் நீங்க ஒரு லிமிட்டை தாண்டி போனா அடுப்பு ஆஃப் பண்ணுவீங்க, இல்லைன்னா அவங்க சமைக்கிற அந்த டிஷ்ஷை கொண்டு போய் ஒழிச்சு வைப்பீங்க. அதெல்லாமே செய்யக்கூடாது. பட் நீங்க அதான் இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருந்தீங்க. இதுல ராமரையா ஒரு இது மேலே போயிட்டாரு. அவருக்கு என்ன பர்சனல் கோபம்னு தெரியல அந்த பொண்ணு மேலே. அந்த பொண்ணு ஏதோ பிரட்டி வச்சிருக்கு. அந்த பொண்ணோட கோமாளி வந்து அன்சர் அங்கே இருக்காரு. அந்த பொண்ணுக்கு கோமாளியா சம்மந்தமே இல்லாத 2 பேர், ராமரும் விக்கி சிவாவும் வந்து ராமர் மருந்துகளை சொல்ல இவர் கிண்டுவார் அப்படிங்கிற மாதிரி ராமர் வந்து இதில் கொஞ்சம் தயிர் போடணுமியா போடியா அப்படின்னு பேக்கெட் எடுத்து கொடுக்க அந்த ஆளும் எடுத்து கொட்டுறாரு. நீங்கள் 2 பேருமே இந்த டேபிளுக்கு கோமாளி கிடையாது, எப்படி அதை பண்ணுவீங்க? ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு காலத்தில் கோமாளி எது பண்ணினாலும் நமக்கு ரசிக்கிற மாதிரி இருந்தது. இப்போ ராமர் ஐயாவே வந்து என்னங்க இரிட்டேட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த பொண்ணு கடுப்பாகி, நல்ல வேளை அது அந்த காம்படிஷன் ரவுண்ட் இல்லாததுங்கிறதுனால அது பெரிய அளவில் வெடிக்கலை, ஒரு மாதிரி சமாளிச்சிட்டாங்க. பட் ஸ்டில் அது எனக்கே அது பிடிக்கல. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ராமர் சம்பந்தமே இல்லாமல் அவர் டேபிளில் போய் உட்காந்து டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு அவரோட சாப்பாடு.
கேட்டால் என்ன சொல்கிறாருன்னா எங்க நான் வந்து சமாளிக்கிறாராம், நான் கோமாளி நகைச்சுவைக்கு பண்ணினேன், நான் பண்ணுனா விக்கி சிவாக்கு அறிவு இல்லையா? இதெல்லாம் கேட்டுட்டு கடைசியில் அந்த ரிசல்ட் சொல்லும்போது அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் தான் வந்தது. பட் ரோஜா மேடம் கொஞ்சம் ஹாஷாக இங்கே மற்ற இதுலையும் விளையாடுங்க, இதில் விளையாண்டிங்கன்னா அப்புறம் வேறு மாதிரி ஆகி போயிடும், சரியா? சும்மா இதெல்லாம் டிஷ்ஷில் விளையாடக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் அவங்க ஒரு ஆள் தான் அதை இது ஹாஷா பேசுனாங்க. எனக்கும் அது பெருசாக பிடிக்கல. காமெடி போராட்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறோம்னு தெரியாமல் நம்மளை இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு பிக் பாஸ் பார்க்கணும் போல இருக்கு. அப்படித்தான் வந்து நிற்க போகுது எனக்கு தெரிஞ்சு. பிக் பாஸ் எல்லாம் டென்ஷன் பண்ணும்போது இது எப்போ முடிஞ்சு தொலைதுன்னு இல்லையே, குக் வித் கோமாளி பார்த்து கொஞ்சம் மைண்டை ப்ரெஸ் பண்ணலாம்னு பார்த்தா இவங்க கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு பிக் பாஸ் பார்க்கணும். இப்போ அடுத்தது டாப்புக்கு டூப்புக்கு வருமா இல்லையான்னு கூட தெரியல. அதை பற்றி ஒரு நியூஸும் வர மாட்டேங்குது, தெரியவில்லை. ஆனால் வீடியோ நல்லா இருந்தது. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.